நல்லதை கேளுங்க, நல்லதை பாருங்க, நல்லதை பாராட்டுங்க. நான் ஒன்று சொல்லவா, எந்த மனிதன் அதிகமான நல்லவர்களை சந்திக்கிறானோ அந்த மனிதனுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பது எழுதப்படாத விதி. ஏன்? ஒரு கேள்வி வரும், நல்லவங்களை பார்த்தா நல்லது நடந்துருமா? ஒரு கேள்வி வரதானே செய்யும். நானும் சொல்லிவிட்டேன், நீங்கள் கேட்கணும்ல, ஏன்னு கேட்கணும்ல. ஏன் நல்லவங்களை பார்த்தா நல்லது நடக்கும்? அவன் நல்லது தான் பேசுவான். சில பேர் நல்லது பேசுவான், ஆனால் நல்லதாக பேச மாட்டான். சில பேர் நல்லது பேசுவான், ஆனால் நல்லதாக பேச மாட்டான். இப்போ நல்லா இருங்கன்னு சொல்கிறது எப்படி? நீங்களாம் நாசமாகவே போக மாட்டீங்க சார். இப்போ இதுவும் நல்லா இருங்களும். உங்களுக்கு என்ன சார் நோய் நொடியா என்ன? ஆரோக்கியமாக இருங்கன்னு சொல்லலாம்ல சார். கடன் வாங்கி செருப்படி வாங்கிடாதீங்க. ஏண்டா நல்லபடியாக வாழுன்னு சொல்லேண்டா. நம்ம ஆளுங்களுக்கு எதிர்மறையாக பேசி 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 அடுத்தவர்களை வாழ்த்துகிற பொழுது கூட எதிர்மறை சொற்கள் தான் வாழ்த்து சொற்களாக வருகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நம்மையும் அறியாமல் நாம் அந்த தவறை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு கல்யாணத்துக்கு மொய் வைக்க போகிறோம். நாம் என்ன அம்பானி வீட்டு பரம்பரையா? நாம் எவ்வளோ மொய் வைப்போன்னு நமக்கு தெரியும். ஏன் மொய்க்கு கவர்னு ஒன்று கண்டுபிடிச்சான்? எவ்வளோ வைக்கிறோன்னு கவர் பண்ணும். எவ்வளோ வைக்கிறோன்னே தெரியாது, கவர் பண்ணிடும். அதனால தான் அது பேர் மொய் கவர். கவர் பண்ணிடும். ஒன்றுமே கண்டே பிடிக்க முடியாது. 5000 ரூபா வச்சாலும் தான், 5 ரூபா வச்சாலும் தான். எனக்கெல்லாம் என் ஃப்ரெண்டு என் கல்யாணத்துக்கு கவர் கொடுத்துருந்தான். செலோ டேப் போட்டு ஒட்டி பிரமாதமாக இருந்தது. குழப்பத்திலே இருப்பான் மனுஷன், பார்த்துறீங்களா? அவனுக்கு என்ன தெரியுமா தேவை? நான் ஒன்று சொல்லவா, ஒரு 40 ஆண்டுகளாக ஒரே மாதிரியான வேலையை ஒரு ஆண் செய்கிறப்ப அந்த வேலையில் சலிப்பு ஏற்படும், கோபம் ஏற்படும், விரக்தி ஏற்படும், பிடிக்காது. அதே தான் பெண்களுக்கும். அதே வீடு தான் அதே வீடுன்னு சொல்ல முடியும். புருஷன், குழந்தைங்க, கவனிச்சுக்கிட்டே இருக்க அந்த அம்மா. சில குடும்பம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்ததுன்னா மாமனார் மாமியார். சில அம்மாக்கள் ஒரே நாளில் 3 வகையான டிஃபன்லாம் பண்ணணும். காலையில் மாமனாருக்கு ஒரு மாதிரி, மாமியாருக்கு ஒரு மாதிரி, புருஷனுக்கு ஒரு மாதிரி. இதுங்க எல்லாத்துக்கும் பிறந்த குழந்தைங்க எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி தானே இருக்கும். அதுங்க ஒரு மாதிரி. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த அம்மா என்ன மிச்சிருக்கோ சாப்பிடும். உங்கள் எல்லாருக்குமே என்ன பிரச்சனைனா, நீங்கள் நிம்மதியை தேடி ஓடுகிறீர்கள். ஆனால் நிம்மதி உங்களுக்குள்ள இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா வெளியில் அதை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. எப்ப உங்களுடைய துயரங்களுக்கு அடுத்தவர்கள் பதில் தருவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ உங்கள் துயரம் எப்பொழுதும் தீர்க்க முடியாத துயரமாகத்தான் இருக்கும். புரியுதா? என் புருஷன் சரியில்லைன்னு பக்கத்து வீட்டு அக்காட்ட சொன்னேன்னா அந்த அக்காவுக்கு அது சீரியல் பார்க்குற மாதிரி. என்ன பண்ணான் புருஷன்? கொல்லலாமான் இருக்கு. நல்ல டைம் பாருடி, முடிச்சிரு. இதே ஆண் போய் பொண்டாட்டி டார்ச்சருங்க, எங்க இருக்கேன்னு கேட்டுட்டே இருக்கான். ஒன்று சொல்லவா, எங்க இருக்க நய நய நயன்னு கேட்கிற மனைவியை கோயில் கட்டி கும்பிடுங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லாதவன்கிட்ட போய் கேட்டாதான் கேட்கறவங்களோட அருமை தெரியும். இப்படி நீங்க சலிச்சுக்கிறீங்களே, 10 நாள் அந்த அம்மா ஃபோன் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு கோவம் தான் வரும். ஆம்பளைங்களுக்கு. என்ன வேலைக்கு போயிருக்கேன், சாப்பிட்டியான்னு கேட்கல. ஏயா கேட்டா ஏன் கேட்டேங்கிற, கேட்கலன்னா ஏன் கேட்கலங்கிற, நான் என்னையா பண்ணுறோம் அந்த அம்மா கேட்கும். அன்பு தரத்துக்கு ஒரு ஆள் இல்லாதப்ப தாங்க நீங்கள் அனாதை. தாய் தந்தை இல்லாமல், உறவினர்கள் இல்லாமல் போறவர்கள் எல்லாம் அனாதை கிடையாது. சாப்பிட்டியான்னு உன்னை பார்த்து ஒருத்தன் கேட்குற வரைக்கும், அப்போ நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் யாருமே அனாதை கிடையாது. அன்பு இல்லாதவர்கள் தான் அனாதை, அன்பை தராதவர்கள் தான் அனாதை, அன்பை பெறாதவர்கள் தான் அனாதை. கரெக்டா? அன்பா இருந்துட்டா போதுமே. ஆனால் மனுஷன் என்ன வித்தியாசமானால்னா, நாய்கிட்ட அன்பா இருப்பான். ரோட்டில் போகிற டீ குடிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு ஞாயிறு சாப்பிட்றியா, அதுக்கிட்ட பேசுவான். சாப்பிட்றியா, பிஸ்கட் சாப்பிட்றியா? நான் கடைக்காரர் சொல்லுவார். இவர் நம்ம ஊரில் தாங்க இந்த காமெடி நடக்கும். இவர் அந்த பிஸ்கட்டை வாங்கி டீயில் நினச்சி துவைச்சி ஊற வச்சு அப்படிமா உள்ளே விழுந்துடும். விழுந்துருக்கா?
எல்லாரும் சிரிக்கிறீங்கன்னா எல்லாருக்கும் உளுந்துருக்கு. அடுத்த பிஸ்கட் இது உழுகக்கூடாதுன்னு நினச்சி விட்ட ஒன்றை எடுப்பீங்க, ஃபுல்லாக நினைஞ்சிருக்காது. இப்போ பிஸ்கட் உழுகவும் கூடாது, ஆனால் ஃபுல்லாகவும் அது உள்ளுக்குள்ளே அப்படியே நனைஞ்சு துவஞ்சு இருக்கணும். அப்படின்னா அதுக்கு ஒரு பக்குவம் தேவைப்படுது. நான் என்ன கேட்குறேன், சாதாரண 1 ரூபா பிஸ்கட்டை எடுத்து டீயில் துவைச்சி வாயில் போடுறதுக்கே அவ்வளோ நிதானம் தேவைப்படுறப்ப வாழ்க்கை முழுவதும் வாழ்வதற்கு எவ்வளவு நிதானம் தேவை என்பதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையை பற்றி அலட்டல் நமக்கு இருக்காது. என்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க, எப்படியா என்ன நடந்தாலும் அப்படியே இருக்கேன். எனக்கு டீ பிஸ்கட் தான் ஞாபகம் வரும். அவ்வளோதான், என்ன நடந்து போச்சு, என்ன செய்ய முடியும்? போய் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. நான் ஒன்று படித்தேன், கடந்த காலத்தில் நாம் வாழ்ந்த வாழ்க்கையோட ரிசல்ட்டு தான், முடிவு தான் நிகழ்காலம். கரெக்டா? கடந்த காலத்தில் நாம் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முடிவு தான் நிகழ்காலம். நிகழ்காலத்தில் நாம் வாழும் வாழ்க்கையினுடைய முடிவு தான் எதிர்காலம். இவன் இங்கே இல்லாமல் அங்கேயும் இருப்பான், நடுவில் இருக்க மாட்டான். எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு புலம்புவான், எனக்கு இப்படி நடக்கணும்னு நினைப்பான், ஆனால் எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கவே மாட்டான். இதான் மனுஷன். மறுபடியும் வரேன். அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு பிஸ்கட் வேணுமான்னு கேட்பான் நாய்க்குட்டிக்கிட்ட. டீ கடைக்காரர் சொல்லுவார், அது அந்த பிஸ்கட் சாப்பிடாது. நாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், நமக்கு அதிர்ச்சி ஆயிரும். என்னங்க சொல்கிறீங்க? அது சாப்பிடாது சார், அதுக்கு பிடிக்காது. அது இன்னும் நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி. அதுக்கு பிடிக்காது சார். அப்புறம் எது சாப்பிடும்? இந்த வறுக்கி சாப்பிடும். வறுக்கியை வாங்கி போடுவான். நான் என்ன சொல்கிறேன், அது ஜீவன் தான், பண்ணணும் தான். உங்களுக்கு நன்றாக தெரிந்தவர்கள், நமக்கு நன்றாக தெரிந்தவர்கள், நாம் தேநீர் அருந்துகிற பொழுது சாலையை கடக்கிற மனிதர்களாக இருந்தால் எத்தனை பேர் அவரை அழைத்து தேநீர் அருந்த வாருங்கள் என்று அழைத்திருக்கிறோம்? எத்தனை பேர் நமக்கு தெரிஞ்சவங்க வரப்பெல்லாம், எதிர்த்த மாதிரி வரப்பெல்லாம் நாமளா போய் பேசியிருக்கோம்? தெரிஞ்சும் தெரியாமல் திரும்பிக்கிறோமா இல்லையா? நடக்குதா இல்லையா? நான் அதனால தான் பேச்சோட ஆரம்பத்தில் சொன்னேன், அன்பை கூட மனிதன் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் காண்பிக்கிறான் என்பது இதுதான் அர்த்தம். அவராக வந்து பேசட்டும், வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இவர் தான் சிவகங்கை மாவட்ட கலெக்டர். இவரை போய் எல்லாரும் இவராக பார்த்து பேசணும். கலெக்டரே அங்கங்கே போய் தானாக ஒவ்வொரு இடமா அலைஞ்சு தெரிஞ்சு கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நமக்கு என்ன? இதுதான் அன்புங்கிறது. அதுதானே நீங்கள் கொண்டே கொடுக்கறது தானே. நீங்கள் தராத வரை ஒன்றை பெற முடியாது என்பதில் தெளிவாக இருந்தால் அன்பை தருவதற்கு உங்களுக்கு தயக்கமே இருக்காது. அன்பை தருவதற்கு உங்களுக்கு தயக்கமே இருக்காது. இந்த உலகத்தில் எல்லாரும் ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம், மறுபடியும் சொல்கிறேன், அது சம்பாதிச்சவனாலும் சரி, சம்பாதிக்காதவனாலும் சரி, அதிகாரம் இருந்தாலும் சரி, அதிகாரம் இல்லைனாலும் சரி, எந்த இடத்துல, எந்த சூழலில், எந்த நிலத்தில், எந்த பொருளாதார சூழலில், எந்த தட்பவெப்பநிலையில் இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் இயங்குவது சக மனிதனுடைய அன்பான ஒற்றை சொல்லுக்கு தான் என்பதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை வரும். கரெக்டா? ஆனால் நாம் நல்லா பேசுகிறோமா? நல்லா பேசணும்னு நினைக்கிறோம். நல்லா பேசுகிறோமா? பேசுறதே கிடையாது. வீட்டில் இருந்து ஆரம்பிங்க. குழந்தைங்க கிட்ட, பெத்த குழந்தைங்க கிட்டேயே அன்பா இல்லாத ஒரு பெற்றோர்கள் எப்படி அடுத்த மனுஷங்கிட்ட அன்பா இருப்பீங்க? பெத்த குழந்தை அன்பா இருக்க முடியலையே. அதெல்லாம் வேண்டி பெற்றுக்கிட்டாங்க. எல்லாம் பிறந்துடணும், சிவனே மகமாயி, ஐயோ எப்படியாவது நல்ல பிள்ளையா கொடுத்துரு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், முடிஞ்சு போச்சு அதோட. அதுக்கப்புறம்லாம் நம்ம கைங்கரியம் எல்லாமே. இல்லை நான் நல்லா தான் வளர்த்தேன், அவன் அப்படி ஆயிட்டான். கரெக்ட், சூழல் அமையும் தான். ஆனால் அந்த சூழலை கண்காணிக்கிறது நம்ம வேலை தானே. அன்பாக இருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் எது, நான் இந்த ஒரு அருமையான வாசகம் ஒன்று படித்தேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே மூல காரணம், பிரச்சனை செய்கிற மனிதனிடம் சக மனிதன் அன்பாக இல்லாததுங்கிறாங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா,
சொந்த இப்ப கேரளாவா 5 பேரை கொண்டு விட்டானே, எங்க கேரளாவா ஒரே குடும்பத்தில் அதிர்ச்சியா இருக்கே. நண்பன் குடிக்கிறாங்க, குடியில வாக்குவாதம் வருது, 10 வருஷம் 20 வருஷம் நண்பன் கொன்னுறானே. அப்ப என்ன நடந்ததுன்னே தெரியலங்கிறானே. அடுத்த நாள் காலையில அன்பு எப்படி இருக்கு பாருங்களேன். நான் தான் சொன்னேன், சமயம் பார்த்து வர்றது அன்பா, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிறதான அன்பு. ஒன்னு சொல்லவா, நீங்கள் எப்பொழுது உங்களுக்கு துரோகம் செய்தவரை எதிரில் பார்த்தால் கூட சிரிக்க கற்றுக்கொள்கிறீர்களோ, நீங்கள் மனிதன் என்கிற மகத்துவ நிலையை அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். நான் ஒன்று சொல்லவா, துரோகம் செஞ்ச அத்தனை பேருக்கும் நாம கொடுக்கிற பதிலே அவனை பார்த்து சிரிக்கிறது தான். இவ்வளவு செய்த பிறகும் உன்னை பார்த்து சிரிக்கிறேன் என்றால் என் பண்பு அப்படி, உன் பண்பு இப்படி என்பது அவருக்கு புரியும். அவ்வளோதான். ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம், உடனே ஒரு கொலை வெறியா மாறி அவங்கள தாக்கணும், அழிக்கணும், இப்படி பண்ணிவிட்டா அப்படி பண்ணிவிட்டா. நான் மறுபடியும் சொல்கிறேன், கடந்த காலத்தில் நீங்கள் செய்த செயல்களின் விளைவு, முடிவு நிகழ்காலத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதுதான் உங்கள் எதிர்காலம். நிகழ்காலத்தில் நீங்கள் நடந்து கொள்கிற அந்த வாழ்க்கை அன்பு நிறைந்த வாழ்க்கையாக இருந்தால் அதை விட சிறந்தது வேறு எதுவும் கிடையாது. அதனால தான் மகாகவி பாரதி சொன்னாரு, இங்க மனுஷனே ஒரே ஜாதி இல்லைங்கிறான். மகாகவி பாரதி சொன்னாரு, காக்கை குருவி எங்கள் சாதியினர். ஏன்? இந்த பையன் என்ன வேலை வேணா பண்ணுவான் பின்னாலன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த பையன் நல்லா படிச்சிருப்பான், ஜாதி பார்ப்பான். படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் ஐயோ என்று போவான் மகாகவி பாரதி. இன்னைக்கு பண்றதெல்லாம் படித்தவன் தான், மெஜாரிட்டி பண்றது எல்லாம் படித்தவன் தான். நல்லா பேசுறீங்க, எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? நான் ஒரு 20 வருஷமா மேடையில் பேசிட்டு இருக்கேன் சார். சபாஷ். ஈரோடு தானே சொந்த ஊர்? ஆமாம் சார், அதனால தானே சார் ஈரோடு மகேஷ். சபாஷ், வெரி குட். ஈரோட்டில் நீங்கள் மெதுவாக வருவான், சர்வீஸ் ரோட்டில் அப்படியே பஸ்ஸை ஓட்டிகிட்டு வந்தவன் பைபாஸுக்கு ஏறுவான். இப்போ தான் நான் என்ன பண்ணுவேன், அவனை ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருவேன். ஈரோட்டில் நாங்கள் தான். நீங்கள் எந்த ஊர்? நான் இந்த ஊர். நீங்கள் தான். போயிட்டு வரீங்களா? நான் என்ன கேட்குறேன், ஒருவருடைய தனிப்பட்ட அடையாளத்தை தெரிந்து கொள்வதில் அடுத்தவனுக்கு என்ன அப்படி முனைப்பு? கரெக்டா சார்? நான் ஒன்று சொல்லவா, நம்முடைய வழிபாடும் நாம் பின்பற்றுகிற வழிமுறையும் காமமும் கிட்டத்தட்ட ஒன்று. அந்தரங்கமாக தான் இருக்கணும், வெளியில் தெரியவே கூடாது. அதை காமிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டா முட்டாள்தனம். ஓஷோ சொல்லுவார், நீ அகந்தையாக இருக்கிற பொழுதெல்லாம் நீ தடுமாறுகிறாய், நீ அன்பாக இருக்கிற பொழுதெல்லாம் சரியாக வழிநடத்தப்படுகிறாய். ஓஷோட வார்த்தை. அகந்தை உன்னை அழிக்கும்னார். இங்க நம்ம இந்த உலகத்தில் எல்லாருமே நம்ம யாருன்னு காமிச்சுக்கிறது ஒரு முனைப்பு இருக்குல்ல, கரெக்டா? மாமியார் மருமகிட்ட நான் யாரை பற்றியா அப்படின்னு மாமியார் காமிக்குது. மருமக வா, இது ஒன் டைமு 5 வருஷம் படுத்துருவேன், அப்புறம் என் டைம் ஆரம்பிக்கும், அப்போ நான் யாருன்னு காமிக்கிறேன். புருஷன், ஐயோ நான் யாருன்னே தெரியலையே, உங்கள் 2 பேருக்கு நடுவில் மாட்டி. மாமனார், இதெல்லாம் பார்த்துட்டு தான்ப்பா நான் புத்தராயிட்டேன். அவர் ஒரு பக்கம், கரெக்டா? அதிகாரி ஆஃபீஸில் கீழே இருக்கிற யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டா, யார் நினைச்சேன்ட்ட பேசுகிற கேட்குறோமா? அதிகாரத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோமா? யார் நினைச்சேன்ட்ட பேசுகிற? யார் நினைச்சு பேசணும்? நான் ஒன்று சொல்லவா, உங்களுக்கு தருகிற மரியாதை எல்லாம் உங்களுக்கு தரப்படுகிற மரியாதை அல்ல. இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தருகிற மரியாதை எல்லாம் உங்களுக்கு தரப்படுகிற மரியாதை அல்ல, நீங்கள் இருக்கிற இடத்திற்கு தரப்படுகிற மரியாதை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் என்ன நினச்சிக்கிறோம், நமக்கு தர மரியாதை நினச்சிக்கிறோம். பப்பா, அதெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல அவர் இல்லைன்னா அவரே இல்லை. கரெக்டா? யோசிச்சு பாருங்க. நாம் எல்லாம் நினச்சிக்கிறோம் நமக்கான மரியாதை நினைக்கிறோம். ஆனால் யோசிச்சு பாருங்க, நம்ம சிவகங்கையில் மிக சாதாரணமாக பஸ் ஸ்டாண்டில்
இப்போ நான் வரப்போ ஏனாதி பக்கம் நிறுத்தி, ஏனாதி தானே கரெக்டு தானே சார், முதல்லேருந்து வரப்போ ஏனாதிட்ட நிறுத்தி ஒரு டீ குடித்தேன். டீ குடிக்கிறப்போ ஒரு அம்மா கூடையிலிருந்து வாழைப்பழம் இது தக்காளி எடுத்து வச்சுட்டு விற்றுக்கிட்டு இருக்கு. கடந்து போகிற அத்தனை பேர் சிரிச்சுக்கிட்டு போகிறான். அந்த அம்மா பேசி, என்ன நல்லா இருக்கியா, எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கு. நான் ஒன்று சொல்லவா, அது அந்த அம்மாவிற்கு தரப்படுகிற மரியாதை, அந்த இடத்திற்கு தரப்படுகிற மரியாதை அல்ல. யார் உங்களுக்கான மரியாதையை தருகிறார்களோ, உங்களுக்கான மரியாதையை தருகிற வரும் நீங்கள் மற்றவங்ககிட்ட அன்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறீர்கள் என்று அர்த்தம். என்ற எல்லாரும் கேட்பாங்க, சார் மற்ற ஆர்டிஸ்ட் மாதிரி நீங்கள் இல்லை சார், ஏன் சார், சார் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க சார், ஹம்பிளாக இருக்கீங்க சார். நான் சொன்னேன், தம்பி விஜய் டிவியில் வந்து டிவியில் வந்ததுனால இந்த புகழ் வெளிச்சம், இதே இல்லாமல் நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா நான் ஒரு சாதாரண பேச்சாளர். இது எனக்கான மரியாதை இல்லைப்பா, இது எனக்கான மரியாதை கிடையாது. எனக்கான மரியாதைங்கிறது என் பொண்ணு கொடுக்குறான் அப்பான்னு, அது உண்மையான மரியாதை. கரெக்டா? பாசாங்க இல்லாமல் மரியாதை. எங்கள் அம்மா கொடுக்குறாங்க, என் பையன். ஏன் அவங்களுக்கு பிறந்தப்போ நான் எப்படி வருவேன்னு தெரியாது, வளர்ந்தப்போ எப்படி வருவேன்னு தெரியாது, சம்பாதிச்சிட்டேன். இப்போ கூட எங்கள் அம்மா அது கண்டுக்கவே இல்லை, சாதாரணமாக இருக்கும். நல்ல ஏண்டா அலையிற. எங்கள் பெரியம்மா சொல்கிறாங்க, இப்போ இவ்வளோ நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம், எங்கள் பெரியம்மா சொல்கிறாங்க, எப்பேற்பட்ட முட்டாள்தனம் பண்ணியிருக்கான் மகேஷ். ஒரு 4-5 மாதம் முன்னாடி வீட்டுக்கு போனப்போ, ஈரோடு போனப்போ, ஏன் பெரியம்மாங்கிறேன், ஏண்டா குழந்தை அலைஞ்சு உடம்பை கெடுத்துக்கிறேன், டீச்சர் வேலை பார்த்து ஒரு இடத்துல இருன்னு சொன்னேன், நல்ல சம்பளம், நிம்மதியாக இருந்திருக்கலாம். நாம் எப்படி இருக்கிறோன்னு கூட அவங்களுக்கு கவலை இல்லை, நாம் நல்லா இருக்கோமாங்கிறது பற்றி மட்டும்தான் அவங்களுக்கு கவலை. அதுதான் அன்பு. நம்ம இருக்கிற இடத்துக்கான மரியாதையை, நமக்கான மரியாதையை எடுத்துக்கிறப்ப நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, அடுத்தவங்க மேலே அன்பு காமிக்கிறதுல பாகுபாடு வந்துடுது. கரெக்டா? அடுத்தவங்க மேலே அன்பு காமிக்கிறதுல பாகுபாடு. நான் யார், இந்த 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 வார்த்தையை நான் எல்லா மேடையிலையும் சொல்கிறேன், தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க. இந்த 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 இடத்துல இந்த 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 போடியமில் பேசுகிற இந்த இடத்துல ஒரு தூசி இருந்துன்னு வச்சுங்களேன், அந்த தூசி இருக்கும், துடைக்கிற வரைக்கும் அந்த தூசி இருக்கும், துடைச்சிவிட்டா போயிடும். அவ்வளோதான் வாழ்க்கையே. மனுஷன் வாழ்க்கை, பிறந்தோம், படிக்கிறோம், கிளம்புறோம், தொடச்சி எடுத்துட்றான், முடிஞ்சு போச்சு. இதுக்குள்ளே அந்த தூசி சொல்லுது, இன்னொரு தூசியை பார்த்து, நான் தான் நல்ல தூசி, நான் எப்பேற்பட்ட தூசி தெரியுமா, அந்த தூசி சொல்லுது போட எல்லாம். சில பேர் பேசுகிறப்ப சொல்லுவாங்க, அந்த ஆளை பார்க்கவே பிடிக்கலைங்க, அப்படியே புழு மாதிரி அவனெல்லாம் நான் நசுக்கணுங்க அப்படிமா. கவனிச்சிருக்கீங்களா? புழு மாதிரிங்க அவன்லாம், எனக்கு நீலாம் என்னடா பெரிய ஆள், புழு மாதிரி நசிக்கிறவன், பூச்சி மாதிரி நசிக்கிறவன்மா. ஆனால் வாழ்க்கை பாருங்களேன், கடைசியில் அவனை புழு பூச்சி தான் திங்கும். இவ்வளோதான் லைஃபே. எந்த வார்த்தையை சொல்லுகிறோமோ அந்த வார்த்தையாலேயே வாழ்க்கை உங்களை முடிச்சு வைக்கும். சுபம், போயிட்டு வா. ஏங்க, நான் இறந்து போன வீட்டுக்குள்ளே அழுகிறோம், வெளியில் வந்து 10 நிமிஷத்தில் டீ கடையில் நின்று டீயை குடிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். துக்கம் இல்லாமல் இல்லை, சூழலை மாற்றிக்கிறோம். மனுஷன் அவ்வளோதான், வாழ்க்கை அவ்வளோதான். இந்த சின்ன வாழ்க்கைக்குள்ள நாம் படுற பாடும், அடையிற வேதனையும், பேசுகிற பேச்சும், செய்கிற செயலும் கவனம் இல்லாமல் இருக்கேங்கிறது மட்டும்தான் மிகப்பெரிய வருத்தமே. அலெக்சாண்டர் கிரகாம்பல் யாரு? நம்ம புது பஸ் ஸ்டாண்டு, இப்போ சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட் டீ கடை வச்சுருந்தாப்லையா? ஆமாவா? யாரா தம்பி? ஃபோனை கண்டுபிடிச்சேன். குழந்தைங்களாம் சொல்ல, அம்மா அப்பாக்கள் தான் ஆன்சரே பண்ணுறீங்க. ஃபோனை கண்டுபிடிச்சாங்க, நீ சொன்னீங்களா? சரி, ஃபோனை கண்டுபிடிச்சவர். அவர் ஏன் ஃபோனை கண்டுபிடிச்சார் தெரியுமா? அவங்க அம்மாவோட பெயர் எலிசா. என் அம்மா மாதிரி அவர் அம்மாவுக்கும் காது கேட்காது. நான் பேசுகிறத அவங்க அம்மா மேலே அவருக்கு கொள்ள ஆசை, எப்படியாவது நான் பேசுகிறத எங்கள் அம்மாவுக்கு கேட்கணுன்ட்டு என்னென்னவோ பண்ணி பார்த்தார். ஆனால் அவங்க அம்மாவால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. பல முயற்சிகள் பண்ணி பார்த்தார். கடைசியில் ஒரு பேப்பரை எடுத்து இப்படி வச்சுட்டு பேசினார். பேச்சு சத்தத்தில் பேப்பர் அதிர்ந்தது, அந்த அதிர்வலைகள் அதிர்ந்தது. அவங்க அம்மா அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதிர அந்த அதிர்வலைகளுக்கு தகுந்த மாதிரி தன் மகன் என்ன பேசுகிறான்னு அவங்க அம்மாவால் யூகிக்க முடிஞ்சது. கொஞ்ச நாளில் அலெக்சாண்டர் கிரகாம்பல் பேசுறது அவங்க அம்மாவுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு, கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அலெக்சாண்டருக்கு ஒரு உற்சாகம் வந்துருச்சு. ஓ, அப்போ
அதிர்வலைகள் மூலமா பேச்சை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்த முடியும் தெரிஞ்சிருச்சு. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தான் போன். இப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தான் தொலைபேசியே. உதவியாளர் வாட்சன்ட்ட முதல்ல பேசினார். ஏக்குதான் எதுலேருந்து வந்துச்சு? அம்மாவுக்கு, பெத்த அம்மாவுக்கு நான் பேசுகிற பேச்சு கேட்கலையேன்னு ஒரு பையன் வருத்தப்பட்ட அன்பில் விளைந்த மாமருந்து தொலைபேசி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் எல்லாமே அப்படிதான். இந்த உலகத்தில் எல்லாமே அப்படிதான் சார். வரலாற்றினுடைய பக்கங்களை திருப்பி பார்த்தா எவ்வளவு தூரம் நம்ம வருத்தப்படுறதுக்கான விஷயங்கள் இருக்கோ அவ்வளவு தூரம் நம்ம கற்றுக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கு. 1936 ஜெர்மனியில் ஒலிம்பிக் போட்டி நடக்குது. அப்போ ஹிட்லரோட ஆட்சி. கேட்கணுமா தலைவனை? வேற லெவலாச்சே. நாடே வணக்கம் சொல்லணும், ஊரே வணக்கம் சொல்லணும், எல்லாரும் கை கொடுக்கணும், எல்லாரும் காலில் விழுக்கணும். இப்படிதானே ஹிட்லரோட ஆட்சி. ஜெஸ்ஸி ஓவன்ஸ்னு ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்கர். அவர் ஒரு சிறந்த ஓட்டப்பந்தய வீரர். ஹிட்லர் வராரு, அவங்க நாட்டை சேர்ந்த வீரர்களுக்கு மட்டும் கை கொடுக்குறாரு, போய் கெத்தா உட்காந்துடுறாரு. அதில் லஸ்லாங் அப்படின்னு ஒரு ஜெர்மனி வீரர், அவங்க இந்த நீளம் தாண்டுதல் போட்டியில் கலந்துக்கிறாங்க. எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ஜெஸ்ஸி ஓவன்ஸ் மிகப்பெரிய புகழுக்கும் பெயருக்கும் சொந்தக்காரர், ஜெயிச்சிருவாரு. ஜெர்மன் மண்ணில் ஒரு ஜெர்மானியர் முன்னாடி, அதுவும் ஹிட்லர் ஆட்சி நடக்கிறப்ப, ஹிட்லர் பார்க்குறப்பயே ஒரு அமெரிக்க ஆப்பிரிக்கர் கோப்பை அடிக்க போறாரு, தங்கப்பதத்தை அடிக்க போறாருன்னு எல்லாருக்கும் அவ்வளோ பெரிய ஆச்சரியத்தோடு அந்த போட்டியை பார்க்குறாங்க. வாய்ப்பு ஒரு 3 முறை வாய்ப்புன்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே சார்? 3 ட்ரை எலிஜிபிளுக்கு. 2 ட்ரை ஜெஸ்ஸி ஓவன்ஸ் தப்பு பண்ணிடுறாரு. 2 தடவை தப்பு பண்ணிடுறாரு. அதுக்கு முன்னாடி ஜெர்மானிய வீரர் லஸ்லாங் தாண்டி இறுதி போட்டிக்கான தகுதி அடைஞ்சிடறாரு. 2 முறை தப்பு பண்ணார். ஏன் அப்படின்னா பதட்டம். ஹிட்லர் இருக்காரு, தோத்துற போறோமா, கனவுகள் நிறையா இருக்கேன்னு ஒரு பதட்டத்தில். அப்போ லஸ்லாங்கிற அந்த வீரர் வராரு, ஜெஸ்ஸி ஓவன்ஸ்ட பேசுறாரு. அரசியல் ரீதியாக, உலக வரலாற்று ரீதியாக இவங்கெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்ற, ஆட்சி செய்கிற, ஹிட்லர் கீழே இருக்கிற ஒரு விளையாட்டு வீரர், அந்த நாட்டை சேர்ந்த ஒரு விளையாட்டு வீரர், எதிரி நாட்டு விளையாட்டு வீரர் மாதிரி நினைக்கிறார் ஹிட்லர். அவர்கிட்ட போய் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீங்கள் ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு வீரர், நீங்கள் ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு வீரர், நீங்கள் ஏன் தடுமாறுகிறீர்கள்? போட்டியினுடைய கோடு நெருங்குவதற்கு முன்பு நீங்களே உங்கள் மனதிற்குள் ஒரு கோட்டை போட்டுக் கொள்ளுங்கள், அங்கிருந்து தாவுங்கள், மறுபடியும் ஃபவுல் ஆகாது, நீங்கள் வாய்ப்பை மிஸ் பண்ண மாட்டீங்கிறாரு. நம்பிக்கை வருது ஜெஸ்ஸி ஓவன்ஸ்க்கு. மறுபடியும் ஓடுறாரு. 3வது வாய்ப்பில் அவர் சொன்ன மாதிரி போட்டிக்கான கோட்டுக்கு முன்னாடியே ஒரு கோட்டை நிர்ணயித்து கொண்டு அவர் தாண்டுகிறார். இன்னைக்கு யூடியூப்ல அந்த வீடியோ இருக்கு, பாருங்க. அந்த ஃபைனல் காம்படிஷனில் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் நீளம் தாண்டினது ஒரு பறவை பறப்பது போல் இருக்கும். மனுஷன் யாரு? லஸ்லாங்கிற காம்படிட்டர் பண்ணது. ஃபைனல் மேட்ச்சில் என்ன தெரியுமாச்சு? ஜெஸ்ஸி ஓவன்ஸ் தங்கப்பதக்கத்தை வாங்கினார். லஸ்லாங் வெண்கல பதக்கம் நினைக்கிறேன், 3வது பரிசுன்னு நினைக்கிறேன். யாரு? அட்வைஸ் பண்ணி ஒருத்தனை தாண்ட வச்சவன் ஜெயிச்சிட்டான், அட்வைஸ் பண்ணவன் தோத்துட்டான். ஆனால் இன்னைக்கு ஜெஸ்ஸி ஓவன்ஸை பேசுகிற அத்தனை பேருமே லாங் அவர்களை பற்றியும் பேசி கொண்டிருக்கிறார்கள். காரணம், அன்பு அவர்களை இருவரையும் வரலாற்றில் இணைத்தது. அவ்வளோதானே, அவ்வளோதான். நாம் என்ன சொல்கிறோம்? ஓட்டப்பந்தயம் குழந்தை ஓடுதுன்னா நல்லா ஓடிடுறான்னு சொல்கிறது இல்லை, முதல் பிரைஸ் வாங்கி ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஏன்னா அம்மா பிடி உஷா ஃபுல்லாக ஓடி ஓடி ஜெயிச்சிருக்கு எல்லா ஓட்டப்பந்தயத்துலேயும். அப்பா உசேன் போல்ட், 2 பேரும் இதை தயார்படுத்துகிறாங்க. ஓடிடு ஓடிடு ஓடி நிற்கிறப்பே பதட்டம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க. நீங்கள் பார்க்காதப்போ உங்கள் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கும். நான் உறுதியாக சொல்கிறேன். நீங்கள் கவனிக்காதப்போ உங்கள் குழந்தைங்க நேர்த்தியாக நடந்துக்கும், நீங்கள் கவனிக்கிறப்ப வேணும்னே தப்பாக நடந்துக்கும். நீங்கள் பிக் பாஸ் வீடு மாதிரி இருந்ததுன்னா கேமரா வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். டே அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு அவன் விரட்டிகிட்டே இருக்கீங்களா, நீங்கள் இல்லாதப்ப அவன் சரியாக பண்ணுவான், நீங்கள் இருக்கிறப்ப தப்பாக பண்ணுவான். ஏன்னா இந்த காரணம் நீங்கள் தான். ஓடிரு, ஜெயிச்சிரு, படிச்சிரு, வேலைக்கு போயிரு,
சம்பாதிச்சிரு செத்துரு. என்னையா வாழ்க்கை அது? என்ன வாழ்க்கை? அவனுக்கு எதை நம்ம எஜுகேட் பண்ணணும் வாழ்க்கையில்? ஒரு பையன் இன்னைக்கு உளவியல் ரீதியாக மனுஷங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவ்வளோ பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. நம்ம ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்த வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் என்ன சொல்லணும்? ஒரு பெண் தனியாக இருந்தால் அது ஆணுக்கு கிடைத்த வாய்ப்பு அல்ல, பொறுப்பு என்பதை சொல்லி வளர்க்கணுமா இல்லையா? எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான். டக்குனு பையன் பேர் ஞாபகத்துக்கு வரல. எங்கள் தெரு பக்கத்தில் அவன் என் பொண்ணு பர்த்டேக்கு அவனை கூப்பிட்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டோன்னு அவங்க அம்மாட்ட சொன்னேன், ரொம்ப நல்ல பையனாக இருக்கான்னு. அதுக்கு அவங்க அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவன் பிறந்து வளர்ந்ததுலேருந்து வளரப்பே சொன்னாங்களாம், டேய் கூட 2 அக்கா பிறந்திருக்காங்க, உன் கூடவே 2 அக்கா உனக்கு முன்னாடி பிறந்திருக்காங்க, உன் 2 அக்காவை வெளில போகிறப்ப எப்படி பாதுகாப்பாக பார்த்துப்பியோ அதே மாதிரி உன் கூட பழகிற அத்தனை பெண்களையும் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். இதை தான் சார் சொல்லி வளர்த்துருக்கேன், வேற எதையுமே நான் சொல்லனர். காலை தொட்டு கும்பலான்னு இருந்துச்சு அந்த அம்மா காலை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? விளையாட்டுக்கு என்ன பண்ணுறோம்? சின்ன வயசில் பொம்பளை பிள்ளை ஜடையை பிடிச்சி இழுத்தான்னா நான் நல்ல என் பையன் சிறுசிறுப்பாக இருப்பான், எந்த பொம்பளை பிள்ளையும் விட மாட்டான், ஜடையை பிடிச்சி இழுத்துருவான். செவிலில் வைக்க வேண்டியதானே? ஏன் ஒரு ஆம்பளை பிள்ளை முடியை பிடிச்சி இழுக்க சொல்லுங்க? ஒல்லியாக இருக்கான் ஒரு பையன், பொம்பளை பிள்ளை ஜடையை பிடிச்சி இழுக்கிறான்னு வச்சுங்க. அதே பையன் குண்டா இருக்கிற ஆம்பளை பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் முடியை பிடிச்சி இழுக்க சொல்லுங்க, இழுப்பானா? மாட்டான். ஏன்னு கேட்டால் அடிச்சு போடுவான். சொல்றானா சார்? அடிச்சு விடுவான்னு பயம் இருக்கா? ஆனால் பொம்பளை பிள்ளை அடிக்காதுங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்கா? அதுவே தப்புங்கிற. அப்ப உன்னுடைய பலம் என்பது அடுத்தவர்களை உயர்த்துவதற்கு தான் இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களை தாழ்த்துவதற்கு உன்னுடைய பலம் பயன்பட்டால் அதன் பெயர் பலம் அல்ல, பலவீனம் என்பதை உங்கள் குழந்தைகளுக்கு புரிய வையுங்கள். அதுதானே சொல்லி வளர்க்கணும். நீங்கள் விளையாட்டாக சொல்கிற விஷயம் அவன் மனசில் வேற மாதிரி போயிடும். மறுபடியும் வீட்டுக்குள்ளே முதல்ல அன்பாக பேசுங்க என் தெய்வங்களே. சில வீட்டுக்குள்ளெல்லாம் போனால் பயமாக இருக்குது சார், அவ்வளோ அன்பாக நல்ல தமிழில் பேசிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர், அது குடும்ப சண்டைலாம் வந்துருச்சுன்னா கோலாகலம் தான். கேட்கவே வேண்டாம். உங்கள் அப்பனை பற்றி எனக்கு தெரியாதா, உங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியாதான்னு இதுங்க 2 சேர்ந்து பெற்றதுக்கிட்ட இதுங்க 2 பேசிக்கிட்டு இருக்கு. இவன் நினைக்கிறான் உங்கள் 2 பேரை பற்றி எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு, உங்கள் 2 பேரை பற்றி உங்கள் 2 பேருக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறான். ஏன்? இயல்பாருங்க, மகிழ்ச்சியாக எடுத்துங்க வாழ்க்கையை. அன்பின் நீர்வழி படுவும் புனைவோங்கிற மாதிரி இதுவெல்லாம் அன்பு வழி நடக்கிறதா வாழ்க்கையே. அவைக்கு இந்த அடியவனின் வணக்கங்கள். தலைப்பு புளிய மரம். அம்மா பழம் தின்னும் அழகை கண்டு அப்பாவை காதல் கொள்ள செய்த மரம். களத்து மேட்டில் என் பெற்றோர் சந்திக்க கண் திறந்து காவலாய் நின்ற மரம். கிராமத்து காதலர்களின் தாஜ்மஹாலாக வாழும் மரம். காதல் திருமணம் நடக்க அன்று கல்யாண மண்டபமாய் நின்ற மரம். வயிற்றில் நானும் அழகாய் இருக்கையிலே வாய் ருசிக்க தாய்க்கு சிதர்காய் தந்த மரம். பிறந்த எனக்கு தொட்டில் கட்ட பிரிந்து செல்லும் கவையை தந்த மரம். கொப்பு ஆடும் நல் இசையோடும் கொஞ்சி தவளும் நல் தென்றலோடும் தாளாட்டி பாடி தூங்க வைத்த எனக்கு தாயாக அன்று நின்ற மரம். தண்டு பிடித்து எழுந்து நிற்க எனக்கு ஊன்றுகோலாய் இருந்த மரம். வாத்தியாரிடம் கொடுத்து புகழ் வாங்க வாட்ட கொச்சி தந்த வள்ளல் மரம். கொடுத்த குச்சியாலே நாங்கள் அடிவாங்க கொஞ்சி சிரித்த குசும்பு மரம். ஒத்த அடியில் வீங்கிய காயத்திற்கு ஒத்தரத்திற்கு இலை தந்த மரம். படிப்பதற்கு பள்ளி கூடமாக இருந்த மரம். கரும்பலகை மாட்டிவிட சுவராக நின்ற மரம். இன்றும் நான் நூல் படிக்க இனிய நிம்மதியை தந்த மரம். மறைந்தவர்களின் மனத்தில் நிறைந்த மரத்தாலே ஊரெல்லாம் சொல்லுகின்ற பேய்மரம். நான் படிக்க நூலகமாய் நின்றதாலே நாளும் எனக்கு அதுதான் போதி மரம். அதுதான் எங்கள் ஊர் புளிய மரம். புளிய மரம் பற்றி கவிபாடிய நான் இனி புளிய மரமாகவே பாடுகிறேன். பேய்களுக்கு பேர் போன மரம், பேய்களாலே பேரே போன மரம். இருக்கும் இடம் ஊருக்கு ஒதுக்குப்புறம், இல்லாத இடம் உலகத்தில் எந்த புறம். என் விதைகள் விந்தைகள் செய்வதற்கா? என் விதைகள் விந்தைகள் செய்வதற்கா? இல்லை ஒத்தையா இரட்டையா விளையாண்டு உங்களின் வித்தையை காட்டுவதற்கா? மண்ணரிப்பை தடுக்கும் எனது வேரின் சக்தி தெரியுமா உங்களுக்கு? இதய நோயின் அபாயத்தை குறைக்கும் உபயம் நான். இரத்தத்தின் சர்க்கரை அளவை நிர்வகிக்கும் அளவுகோல் நான். மறக்காதீர்கள். ஆனாலும் சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டவன் சமையலுக்கு மட்டும் சரியெனப்பட்டேனா? ஊருக்கு அப்பால் ஒதுக்கி வைத்த என்னை புளியம்பழம் விழுப்புவதற்கு மட்டும் ஊர் கூடி வருவீர்களா? சொல்லும் மாந்தர்களே சொல்லும். முனி அடிச்சிருமுன்னு ஆணி அடிச்சு வச்சிங்களே, முனி அடிச்சிருமுன்னு ஆணி அடிச்சு வச்சிங்களே, நல்ல வேலை சனி பிடிச்சிருமுன்னு சாணி எடுத்து அடிக்கலையே. எனக்காவது ஆணி, முருங்கைக்கு செருப்பு.
எனக்காவது ஆணி, முருங்கைக்கு செருப்பு. ஆனால் வழியின் தூரம் என்னவோ எனக்குத்தான். ஞானப்பழம் என்ன ஞானப்பழம்? எந்த பழமும் என்னிடத்தில் போட்டிக்கு வராதீர்கள். என் புளியம்பழத்தில் அரைப்பழம் சாப்பிட்டு இருக்கிறீர்களா? பழம்தான் அறையாக இருக்கும், பலன் ஏதும் குறையாக இருக்காது. இனிப்புக்கும் புளிப்புக்கும் இடையில் நீ தித்திப்பாய். இன்னொன்று கொடுங்கள் என்று வந்து என்னை சந்திப்பாய். எனக்கு இங்கு ஒரே ஒரு மரத்தை பார்த்தால் மட்டும்தான் பயம் வருகிறது. ஆம், வேப்ப மரம். ஞானும் உனக்கு தாய்ப்பிள்ளை தானம்மா. பேய்மரம் என்று வேப்பிள்ளை எடுத்து விடாதீர்கள். இறுதிக்கு முன்னால் ஒன்றை சொல்லுகிறேன் மனிதர்களே, என் பழத்தை சாப்பிட்டால் வாய் சுளிக்குமே தவிர ஒருபோதும் மனம் சுளிக்காது. இறுதியாக ஒரு வேண்டுகோள், இல்லை கட்டளை, ஒழுங்காக என்னையும் நட்டு வைத்து வளருங்கள். இல்லை என்றால் ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டேன். காட்டு பக்கம் வந்தால் ஒரு காட்டி விடுவேன். நன்றி, வணக்கம். நான் பேச வந்த தலைப்பு மாமரம். குடையாய் நின்று நிழலும் தருவேன், கூடை நிறையா மாம்பழம் தருவேன், கூடுகட்ட இடம் தருவேன், காற்று தந்து உயிர் தருவேன். முருகனையும் மலைக்கு அனுப்பியவன், மூலிகையாய் பல நோயை தீர்ப்பவன். கனிகளின் அரசனும் நானே, கணக்கில்லா உயிருக்கு உறைவிடமும் நானே. பூவை பொடியாக்கி புகையிட்டால் பயந்து ஓடும் கொசுவெல்லாம். முக்கணிகளில் முதலில் இருப்பேன், மரப்பொருள் செய்ய உதவியாயிருப்பேன். இருளை விழுங்கும் சூரியன் போல் பிரகாசமாக ஒளி வீசுவேன். தேவலோக தெல்லமுதை தேமாங்கனியாய் நான் தருவேன். தென்றலை திரட்டி தேகம் முழுதும் சிலிர்க்கச் செய்வேன். பலவித உணவாவேன், பழச்சாராகவும் உண்பர் என்னை. ஊறாத நாக்குண்டோ என் ஊறுகாய்க்கு, மருகாத மனமுண்டோ மாங்காய் பச்சடிக்கு. பல்முளைத்த குழந்தை முதல் பல்விழுந்த பாட்டி வரை பக்குவமாய் அமைந்து ருசிக்க ஏற்ற பழம் அவ்வைக்கு முருகன் தந்த இந்த ஞானப்பழம். ஆனை முகத்தவனும் 6 முகத்தவனும் சண்டையிட்டதும் என்னாலே. 1000 மரமாக அக்பரால் உருவெடுத்தேன் இந்த மண்மேலே. வீட்டின் நிலையில் தோரணமாய், வணிகனின் தொழிலுக்கு மூலதனமாய். பூஜைக்குரிய கலசத்தில் கூட முதல் மரியாதை புனிதவதியார் வேண்டி பெற்ற அருள்கனியும் நானே. பானத்தை அளவைப்பேன், வாசனை பொருளாய் நான் மணப்பேன். சேலையில் நல்ல சித்திரமாவேன், சேற்றில் கூட நான் முளைப்பேன். ஆயுளோ எனக்கு நீண்ட காலம், அது அறுக்கப்பட்டு முடியுதே, இது என்ன கோலம்? தூக்கி எறியப்பட்ட நெகிழி பைகள் தொங்கி கிடக்கின்றன நிலமெங்கும். மூச்சு காற்றை தந்தவனுக்கே மூச்சு திணற வைத்ததேனோ, மூச்சு காற்றை தந்தவனுக்கே மூச்சு திணற வைத்ததேனோ. மண்ணரிப்பை நான் தடுப்பது நீங்கள் மண் சுரண்டி விற்பதற்கா? மண்ணரிப்பை நான் தடுப்பது நீங்கள் மண் சுரண்டி விற்பதற்கா? என் கனியோ உங்களுக்கு ஞானப்பழம், என் வாயுவோ உங்களுக்கு உயிர் மூச்சு, என் உடம்போ பல மூலிகை பொருள். என் இலையால் கூட இல்லத்தை அலங்கரிப்பேன். இறந்தாலும் காவல் நிற்கும் கதவாவேன். நான் இருந்தாலும் நன்மையே செய்வேன் உங்களுக்கு. இனம் பாராமல் இயன்றதை தருவேன், இன்பம் மட்டுமே நான் தர. இன்பம் நுகர்ந்து என்னை அளிப்பது ஏனோ எனக்கு விளங்கவில்லை. இலைகளும் மரத்தில் இல்லை, இலைப்பார நிழலும் இல்லை. தாகம் தீர்க்க தண்ணீர் இல்லை, தாவி குதிக்க திடம் இல்லை. காணும் இடத்தில் கருகி கிடக்க, காணல் நீராய் எங்கும் இருக்க. மரம் விழுங்கிய மனிதர்களை மண் விழுங்கிய கதை என்ன? மாமலை மண்ணை தொட மரத்தின் மகியை அறிந்திடுவோம். அன்னை தமிழை ஆதரிப்போம், அகிலத்தை மரத்தால் அலங்கரிப்போம். அன்னை தமிழை ஆதரிப்போம், அகிலத்தை மரங்களால் அலங்கரிப்போம். நன்றி. சிறப்பு கவிஞரே. நிறைகவி. 10 தலைப்புகளில் முத்தாய் கவி தந்தீர். மரத்தின் வகையில் பொருள் தந்தீர், மரம் வளர்க்க மனம் தந்தீர், மரத்தின் குணம் தந்தீர். அவை முன்னே இருப்பவரே கைதட்டி உற்சாகம் தந்தீர். கவிமொழி கேட்க செவி தந்தீர். வள்ளுவர் கூறும் மரத்தின் வகை அறிவோமா? பயன்மரம், நச்சு மரம், உள்மரம், மருந்தாகி தப்பா மரம், மரமக்கள் மரம் போல்வர். மரங்களை அடுக்கி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உவமையும் பொருளையும் ஓமிக்கிறார். மரம் இல்லாத வாழ்க்கை நிறுத்தி இல்லாத வண்டி, பிரேக் நிறுத்தி இல்லாத வண்டி. மோதுவதும் உடைவதும் வீழ்வதும் உறுதி. மரம் பூமிப்பந்தின் கரம், உதவிக்கரம். மரம் வளர்ப்போம், பயன்பெறுவோம். வாழிய மரம். வெல்க கவியரங்கம். நன்றி, வணக்கம். அன்னை தமிழே, அகிலத்தின் முதல் ஒளியே, பொன்னின் குவையே, புதுப்புணல் சுவையே. தகர மொழிகள் எல்லாம் தண்டூன்றி நிற்கையிலே சிகரம் ஏறி தனிக்கொடி நாட்டியவளே. சவளை பிள்ளைகளாய் சக மொழிகள் இருக்க பவளம் நிகர்த்தவளே பட்டு சுடரொளியே. சத்தான உருத்தாங்கி, சமுத்திரத்தின் மேற்தாங்கி, வித்தாகி விருட்சமானவளே. இமயம் முதல் இணையம் வரை உலாவரும் இணையற்ற செந்தமிழே, உனக்கு என் முதல் வணக்கம். உன்னை உச்சரிக்கும் போதெல்லாம் என் உயிரே இனிக்கும். வீரமிகு கொல்லங்குடி தந்த புலவரே, ஈரமிகு கவி படைக்கும் பாவலரே, தொல்லியல் எச்சம் தேடும் ஆர்வலரே, நல்ல தமிழ் பேசும் நாவலரே. கவியரங்க தலைவரே, உனக்கு என் கவிதை தமிழ் வணக்கம். ஆன்றோரே, சான்றோரே, அவையோரே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் மறுவணக்கம். சிவகங்கை புத்தகத் திருவிழா, ஊர் மெச்சும் இலக்கிய பெருவிழா. சிவராத்திரியை
சிவராத்திரியை புத்தக ராத்திரியாய் மாற்றிக்கொண்டிருக்கும் புத்தக பக்தர்களே, சிவராத்திரியை புத்தக ராத்திரியாய் மாற்றிக்கொண்டிருக்கும் புத்தக பக்தர்களே, ஆங்காங்கே நின்றும் நடந்தும் இருந்தும் பேசியும் சிரித்தும் இலக்கியம் ரசிப்போரே, ஆங்காங்கே நின்றும் நடந்தும் இருந்தும் பேசியும் சிரித்தும் இலக்கியம் ரசிப்போரே, 5 நிமிடம் உங்கள் காதுகளை தாருங்கள், நான் கவிதை தருகிறேன். 2 நிமிடம். என் கவிதைக்கு பரிசாய் உங்கள் கரவொலி தாருங்கள். அந்த கரவொலி அரங்கை நிறைக்கட்டும். புத்தக அரங்கில் இருப்போர் இங்கே வந்து அமரட்டும். மரம் போற்றுதும் தென்னை மரம். ஆழிசூழ் உலகில் நீர் சூழ் வாழும் கற்பக திருவே, ஊழிக்கால உறவே, வாழ்வின் திருவே, உயர்ந்த உருவே, உன் உருவம் மட்டும் உயரம் அல்ல, உன் உருவம் மட்டும் உயரம் அல்ல, அள்ளி தருவதிலும் நீ வள்ளல். உன்னத உயிர் வளர்க்கும் தாய்ப்பால், உடலுக்கு வலு சேர்க்கும் தேங்காய்ப்பால். தெற்கு விரும்பும் தென்னவா, தெற்கு விரும்பும் தென்னவா, தென்றல் மோதும் தென்னையே, நீ எங்கள் 2ஆம் அன்னையே. தென்றல் மோதும் தென்னையே, நீ எங்கள் 2ஆம் அன்னையே. வான் உறங்கும் தாய்மடி, மீன் பிறழும் வேரடி, தேவ சொர்க்கம் உன் காலடி. வான் உறங்கும் தாய்மடி, மீன் பிறழும் வேரடி, தேவ சொர்க்கம் உன் காலடி. விசா எடுத்து வரும் மழை துளிகள், விசா எடுத்து வரும் மழை துளிகள், பசும் தென்னங்கீற்றில் சறுக்கி மகிழும் விளையாடி. குழிவட்ட கொட்டாங்குச்சியில், குழிவட்ட கொட்டாங்குச்சியில் மண் இட்லி வார்த்ததுவும், தென்னை மட்டையில் அமர்ந்து வண்டி இழுத்ததுவும் அது ஒரு கணாக்காலம். குழிவட்ட கொட்டாங்குச்சியில் மண் இட்லி வார்த்ததுவும், தென்னை மட்டையில் அமர்ந்து வண்டி இழுத்ததுவும் அது ஒரு கணாக்காலம். குளிரறையில் மறைந்து ஆ குத்து கொள்ளு என அலைபேசியின் தொடுதிரையில் தொலைந்து போவது இது நம் போதாத காலம். உடல் சூடு தணிய இளநீரும் பதநீரும் இருக்கு, கேடு தரும் பெப்சியும் கோக்கும் நமக்கெதற்கு. உடல் சூடு தணிய இளநீரும் பதநீரும் இருக்கு, கேடு தரும் பெப்சியும் கோக்கும் நமக்கெதற்கு. சோர்வு நீங்க, சோர்வு நீங்க தென்னங்களை கொஞ்சம் பருகு, ஊறு விளைவிக்கும் ரம்மையும் பீரையும் புறந்தள்ளு. வேர் முதல் பூவரை அத்தனையும் அருமருந்து, வேர் முதல் பூவரை அத்தனையும் அருமருந்து, பட்டினி கிடைக்கும் ஏழைக்கோ சிதறுகாயே பெரும் விருந்து. வேர் முதல் பூவரை அத்தனையும் அருமருந்து, பட்டினி கிடக்கும் ஏழைக்கோ சிதறுகாயே பெரும் விருந்து. விழாக்காலங்களில் அசைந்தாடும் தென்னங்கீற்றின் தோரணம், வண்ண காகிதங்களால் இதற்கு வந்ததே மரணம். குளுமை தரும் தென்னங்கீற்று பந்தல், பழமையை விரட்டி அடித்ததே சாயம் போன சாமியானா பந்தல். விளை பொருட்களை சந்தைப்படுத்தினால் ஏழை உழவனுக்கு லாபம், விளை பொருட்களை சந்தைப்படுத்தினால் ஏழை உழவனுக்கு லாபம். அதை தட்டி பறிக்கும் கார்ப்பரேட் நிறுவனம் அது வெறும் கூவம். மக்கள் நிலையோ அந்தோ பரிதாபம், என்று தீருமோ இந்த சாபம். அந்தோ பரிதாபம் தாம்மா. வீட்டுக்கு ஒரு தென்னை நட்டு வைப்போம், வரும் தலைமுறைக்கு அதை விட்டு வைப்போம், வெட்ட வருவோரை தலையில் கொட்டு வைப்போம், நல்ல கருத்துக்களை நெஞ்சில் இட்டு வைப்போம். 5 நிமிட அவகாசம் என்பதால் அவசரமாய் முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம், பாகம் 2 சிந்திப்போம். அதுவரை என் கவிதையை பத்திரமாய் வைத்திருங்கள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய சிவகங்கை புத்தக திருவிழா. நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். சிறப்புமா, சிறப்பு. மரம் போல் ஏன் நிற்கிறாய், மனிதன் கேட்கிறான். இதோ வருகிறேன் என்று கூறிய காதலிக்காகவோ நண்பனுக்காகவோ முன்பின் அறிமுகமற்ற யாரோ ஒருவருக்காகவோ மரம் அசையாமல் அங்கேயே நிற்கிறது. நம்ப வைத்து கழுத்தறுக்கும் வார்த்தைகளை நம்பி நம்பிக்கை நட்சத்திரமாய் மரம் அசையாமல் அங்கேயே நிற்கிறது. எல்லா பறவைகளும் என்னிடம் ஒன்றுபடுவதால் நான் ஒரு ஒன்றிய மரம். ஒன்றிய மரம் என்றாலும் எந்த பறவைக்கும் நிதி மறுக்காத, பழம் மறுக்காத சமநீதியாளன் நான். ஒரு கண்ணில் வெண்ணையும் மறுகண்ணில் சுண்ணாம்பையும் வைத்து பாரபட்சம் காட்டும் பகல் வேடாதரை அல்ல நான். அடிமரம் சிதைந்தாலும் விழுதுகளால் உயிர்த்தெழும் இயேசு நாதர் நான். வயதான காலத்தில் தாங்கி பிடிக்கும் விழுதுகளால் எனக்கு முதியோர் இல்லமே தேவையில்லை. வீட்டிற்கு அடங்காத பிள்ளை நான், ஆலமரத்தை வீட்டில் வளர்க்க முடியாது. வீதியில் சுற்றாத வாலிபன் நான், நீங்கள் தெருவில் அதிகமாக பார்க்க முடியாது. ஊருக்கு வெளியே உலகிற்கு மருந்தாய் தவமிருக்கும் நானும் ஒரு புத்தர் தான். எந்த புத்தரும் என்னிடம் ஞானம் பெற வராததால் நானே புத்தரானேன்.
நான் பேசும் முதல் மொழி பறவைகளின் மொழி. என் நிழலில் இளைப்பாறும் உழைப்பாளின் மொழி எனது இரண்டாம் மொழி. இருமொழிக் கொள்கையே எனது தேர்வு. மும்மொழிக் கொள்கை பருப்பு எல்லாம் என்னிடம் வேகாது. மும்மொழிக் கொள்கை பருப்பு எல்லாம் என்னிடம் வேகாது. காரணம், பேய்களுடன் நான் பேசுவதே இல்லை. எங்கு தொட்டாலும் பால் தரும் தாய்க்கும் தாய் நான். ஆலமரத்தை எங்கே ஒடிச்சாலும் பால் தரும், அது மருந்து. வெயிலுக்கும் மழைக்கும் பூமிக்கு குடைபிடிக்கும் வளர்த்து விட்ட தாய்க்கும் தாய் நான். உழைத்து களைத்த எல்லோரையும் என் நிழலில் உறங்க வைக்கும் தந்தைக்கும் தந்தை நான். அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் கூட்டணி கற்றுக் கொடுத்த அரசியல் ஆசான் நான். தனியாய்த்தான் நின்றிருந்தேன் தேர்தல் களத்தில். மெஜாரிட்டி கிடைக்காத காரணத்தால் விழுதுகளின் கூட்டணியில் பூமியை அரசாள்கிறேன். தந்தை பெரியாரின் கைத்தடியே நான் தந்த கைத்தடியே. சமூகத்திற்கு மருந்தாய் நானும், சமூக அநீதிக்கு மருந்தாய் பெரியாரும் இருக்கிறோம். பெரியார் மறைந்தாலும் அவரின் கைத்தடி நான் காலமெல்லாம் காவல் காப்பேன். யார் காலிலும் இழாமல் தமிழரின் மானம் காப்பேன். ஏழைகளின் பக்கம் நான் கைத்தடியாய் காவல் நிற்பதால் நாளுக்கொரு பை பேசும் சீமான்களுக்கு, செல்வ சீமான்களுக்கு என்னை பிடிப்பதில்லை. ஆளும் மேலும் பல்லுக்கு உறுதி, உங்கள் பல்லுக்கு நான் உறுதி. ஆமைக்கறி தின்னும் புலிக்காட்டில் ஆமைக்கறி தின்னும் உங்கள் சொல்லுக்கு யார் உறுதி? மரமின்றி மனிதன் ஏது? கட்டிலும் மரம், தொட்டிலும் மரம், இந்த மேடையும் மரம், இறுதியில் பாடையும் மரம், எரியும் பணமும் மரம், எரியாத பிணமும் மரம், துள்ளும் வயதில் நடை வண்டியும் மரம், தள்ளாத வயதில் கைத்தடியும் மரம், ஆணவத்தில் ஆடும் பல்லாக்கும் மரம், ஏற்றிவிட்ட ஏணியும் மரம், இறங்கி வரும் மழையும் மரம், சுவாசிக்கும் காற்றும் மரம். மனிதன் நடக்கும் மரமாகி போனான். மரம் அசையாதிருக்கும் மனிதனாகியது. நின்று போன மழையை நீங்கள் நினைத்த பொழுதெல்லாம் பொழிய வைக்கும் மரம் நான். மழை நின்ற பிறகு கிளையை ஆட்டி பாருங்கள். மேகங்கள் இல்லா மழையை எனது தேகங்களில் பொழிய வைக்கும் மரம் நான். பரந்த குஞ்சுகளுக்கு பாதை காட்டிவிட்டு மீண்டும் காத்திருக்கும் மரம். மீண்டும் கூட்டறையில், பழைய கூட்டறையில் புதிய கூடு, மரம் மட்டும் பழசு. சாதி மத பேதங்கள் எங்களிடையே இல்லை. கலப்பு திருமணத்திற்கு நானே முன்மாதிரி. பனைமரத்தை கட்டித்தழுவும் ஆலமரம் பார்த்ததில்லையா? மனிதர்கள் பரிதவிக்க விட்டு சென்ற பாலிழந்த வீடுகளை அரவணைத்து கொள்ள ஆலமரம் நான் இருக்கிறேன். கணக்கு பாடம் புரியாத மாணவர்களை மரமண்டை என்று யாரும் அழைக்க வேண்டாம். மரத்தின் குறுக்கு வெட்ட தோற்றம் பாருங்கள், அதன் ஆயுள் கணக்கு தெரியும். ஒற்றைக்காலில் மற்ற மரங்கள் எல்லாம் ஊமையாய் தவித்த பொழுது, ஒற்றைக்காலில் மற்ற மரங்கள் எல்லாம் ஊமையாய் தவித்த பொழுது 1000 கால் கொண்டு நடக்கும் அதிசயம் நான். இது வரி. என்னை அடக்கியாலும் ஆளுநர் யாரும் இல்லை. என்னை அடக்கியாலும் ஆளுநர் யாருமே இல்லை. என்னை கட்டி பாருங்கள், என்னை கட்டிப்பிடித்து பாருங்கள். உங்கள் கைகளுக்குள் நான் அடங்கவே மாட்டேன். எந்த ஆளுநரும் என்னிடம் அடங்கித்தான் போக வேண்டும். நன்றி, வணக்கம். புத்தக திருவிழாக்களுக்கு கைப்பையோடு வருபவர்கள் மத்தியில் கட்டை பையோடு வருபவள் நான் என்பது அனைவரும் அறிந்ததே. இன்றோ கவிதை பையோடு வந்திருக்கிறேன். காலத்தின் அருமை கருதி கவித்தலைப்பிற்கு செல்கிறேன். கவித்தலைப்பு வேப்பமரம். கவித்தலைப்பு வேப்பமரம். கூடிழந்த பறவையின் எச்சத்தில் பிரசவித்த பிறவி பெருங்கதை நீ. பூமியின் பெரும் தவம் நீ. பிரபஞ்சத்தின் புனிதம் நீ. எளிமையின் உன்னதம் நீ. எளியவர்களின் மருந்தகம் நீ. பாரம்பரியத்தின் பரிசுத்தம் நீ. பாரமோடு பயணிப்பவர்களின் பாதுகாவலன் நீ. தமிழ் கிராமங்களின் காவல் தெய்வம் நீ. நோய்பல தீர்த்து எமை காக்கும் தெய்வம் நீ. சர்க்கரை நோய்க்கும் அக்கறையாய் தருகிறார்கள் உம்மை. சாகாவரம் தரும் மூவா மருந்து நீ. கருவாகி உருவாகி அன்னையின் வயிற்றில் நான் உருப்பெற்ற நாள் முதல் உணவாய் நான் உண்ட உயிர் துளி நீ. ஆற்றங்கரை ஓரத்துல அஞ்சொரு நேரத்துல தோழர் தோழியருடன் தோள் பிடித்து தொங்கி விளையாடிய என் முதல் ஊஞ்சல் நீ. தாய்மாமா வீட்டு தங்கத்தோடு தந்த தழும்புகளின் தடம் நீக்கிய என் முதல் மருத்துவன் நீ.
திருவிழா நேரத்துல அத்தைகளோடு அப்பத்தாக்களோடு அன்றாடம் உணவருந்த இடம் தந்த என் முதல் உணவகம் நீ. என்னவன் என்னை பார்க்க நானோ நிலம் பார்க்க, என் முதல் வெட்கம் என் முதல் கனவுகள் கண்ட என் கனவகம் நீ. வெயில் கொடுங்கொடுமைக்கு நான் கண்ட வரம் நீ நிழலகம், அன்றுதான் கண்டேன் உன் நிஜ அன்பகம். கடும் கோடையின் சுடும் நெருப்பின் நான் கனிந்த குளிர்வகம் நீ. அசுத்த காற்றை சுத்திகரிக்கும் வடிப்பான் நீ, நோய் கிருமிகளின் அழிப்பான் நீ. மனிதர்களின் காயங்களை காணாமல் செய்யும் கவசம் நீ. பூமி தாயின் பசுமை வண்ண பெருமை நீ. பூக்களால் மகரந்தை சேர்க்கை நிகழ்த்தும் புது கவிதையின் காதல் வேளம் நீ. வீடில்லா பறவைகளின் சிறகுகள் இழைப்பார கூடு தந்த கட்டிட காப்பாளன் நீ. உன்னில் மருந்துகள் பூத்திடும் இலைகள் வேர்கள் பூக்கள் தண்டுகள், அன்றே உடல் தானம் மன்னியுங்கள் மரதானம் செய்த மகத்துவம் நீ. அன்றே மரதானம் செய்த மகத்துவம் நீ. ஆடி மாதம் அனைவர் கையிலும் அழகாய் வலம் வந்த நீ, இன்றோ அமேசானிலும் பிளிப்கார்ட்டிலும் அசாத்தியமாய் வலம் வருகிறாய். இன்று விதைத்து விட்டேன் கவி மூலம் நின் பெருமை, நாளை விதைக்கப் போகிறார்கள் உன் தருமை. கசப்பிலும் இனிக்கும் கசப்பமிழ்தம் நீ, தொடரட்டும் உன் மனிதம். மரணிக்கும் மரங்களின் வரிசையில் உயிர் காக்கும் உயிர்ப்பிக்கும் ஏழைகளின் மருத்துவனே, நின் வாழ்க உன் பெருமை வாழ்க என்று கூறி கவி தந்த கவியை கேட்டு ரசித்த அத்துணை நல்லங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மொழி வாழ்த்து. தோன்றிய மொழிகளிலே முதன்மை பெற்றவள், தோண்டும் கீழடியில் உண்மை உரைத்தவள், செம்மொழி என்றே உயர் தகுதி பெற்றவள், செம்மாந்து நாமெல்லாம் வாழ்த்தும் உடையவள், புத்தகத் திருவிழாவில் ஓர்ந்து நிற்பவள், புத்தம் புதியவள் நித்தம் வளர்பவள், தென்றல் தலைதாழ்த்தி வணங்கப் பெறுபவள், தென்னாட்டு பேச்சில் நம் தென்மொழிக்கு வணக்கம். கவியரங்க தலைமை வாழ்த்து. ஆசிரிய பயிற்றுனராய் அறிமுகம் ஆனவர், ஆசிரியர் அனைவரையும் வண்டமிழால் விழிப்பவர், தொன்மை பெருமை மிகு தீந்தமிழில் ஆழ்ந்தவர், தொல்நடை குழுவினை வழிநடத்தி செல்பவர், இட்ட இப்பணியையும் தட்டாமல் செய்பவர், இன்தமிழ் துறைக்கு முப்போதும் உழைப்பவர், சொல்லொன்று வாழ்வொன்று என்றிருப்போர் அல்லர், சொல்படியே வாழும் காளிராசா வணக்கம் ஐயா. வணக்கம். சபை வாழ்த்து. சக கவிஞர்களுக்காக. இன்சுவை என் கவிக்கு உண்டென்று சொல்வோரே, இன்றல்ல என்றென்றும் தீந்தமிழை பயில்வோரே, நாவில் நற்றமிழே குடியிருக்க படிப்போரே, நானிலமும் புகழட்டும் நற்கவிகளே வணக்கம். பார்வையாளர்களுக்கு, புத்தகத் திருவிழாவில் பூத்திருக்கும் பூந்தோட்டமே, புத்தம்புது பாடலுக்கு காத்திருக்கும் மேன் மக்களே, கைதட்டி ஆர்ப்பரிக்க வந்திருக்கும் சான்றோரே, கைதட்டுங்கள் வாழ்த்துங்கள் உங்களுக்கு என் வணக்கம். அரசமரம். தத்தி தவழ்ந்தே தமிழ்த்தாய் விரல் பற்றி தங்கத் தமிழ்மொழியின் கரம் கோத்து பாட்டு சொல்ல நான் வந்துள்ளேன், தலைப்பு எனக்கு அரசமரம் என்றார். மன்னராட்சி ஓய்ந்தே மலர்ந்த மாற்றம் மக்களாட்சி என்றே மானுடம் சொல்லும், ஆட்சிகள் மாற்றம் என்றாலும் மாறாமல் ஆட்சி செய் வேந்தன் அரச மரம் என்பேன், மாறாமல் ஆட்சி செய் வேந்தன் அரச மரம் என்பேன். புராதன பெருமை கொண்ட மரம் பூர்வீகம் இந்தியா சான்றுண்டு, ஜீவமரம் என்ற பெயருண்டு, ஜீவனை நீட்டிக்கும் தன்மையுண்டு, தொந்தி கணபதி அமருமிடம், தொந்தரவு வழக்குகள் தீர்க்குமிடம், ராஜவிருட்சம் அரசமரம், சாலை ஓரத்தில் ராஜா அசோகரும் நட்டமரம், சாலை ஓரத்தில் ராஜா அசோகரும் நட்டமரம், பல பல பெயர்கள் தாங்கி வரும், பலமாய் அசைந்து காற்றை தாளாட்டும், திருமரம் கணவம் அஸ்வத்தம், தெருவில் திருவாய் நின்றே நிழல் கொடுக்கும், பறவைகள் உண்ணச் சிறு கனிகள் தரும், பட்டுப்பூச்சிக்கும் இலைகள் தரும், கால்நடை தீவனம் கிளைகள் இலைகள், காய்ந்தால் குச்சிகள் யாகம் வளர்க்கும், காய்ந்தால் குச்சிகள் யாகம் வளர்க்கும். புனித மரம் முன்னோர் சொல்லி வைத்தார், புத்தமும் இந்துவும் வழிபடச் செய்தார், அகன்று கிளைகள் பரப்பும் மரம்,
அசோகரும் வணங்கி விழா எடுத்தார். அதிகாலையில் அரசை சுற்றி வந்தால் அஸ்வமேதையாக பலன் என்றார். வில்லி பாரத போர் முடித்த கண்ணனுமே விரும்பும் மரமே அரசு என்றார். கண்ணனுமே விரும்பும் மரமே அரசு என்றார். பகவத்கீதையில் வந்த மரம் பகவான் விஷ்ணு தோன்றிய இடம். ஆசையை ஒழிக்கச் சொன்னவனும் ஆசையாய் அமர்ந்து இருந்த இடம். ஆசையை ஒழிக்கச் சொன்னவனும் ஆசையாய் அமர்ந்து இருந்த இடம். புத்தனும் ஞானம் பெற்ற மரம், புத்த கயாவில் பாதுகாக்கும் மரம். தேவர்கள் தோற்று ஒளிந்த இடம், தேவன் கிருஷ்ணன் இறந்த இடம். அறிவை தூண்டும் சக்தி தரும் அரச கிளையே அரசாணி காலாகும். அரச மரத்தை சுற்றி வந்தால் அழகாய் குழந்தை உருவாகும் என்றார். அடிவயிற்றில் கை வைத்து பார்த்தால் அரசனை நம்பி புருஷனை விட்டால் என்பார். உண்மையில் உயிர்வழி ஆக்சிஜன் தந்திடுமே, உயிர் அணுக்கள் கருப்பையில் சீராக தோன்றிடுமே. உயிர் அணுக்கள் கருப்பையில் சீராக தோன்றிடுமே. இதய வடிவத்தில் இலைகள் உண்டு, இதயம் காதலின் அடையாளம் கண்டு. இளம் தளிர்கள் நம்மேல் காதல் கொண்டு புண்ணின் வீக்கத்தை குறைக்கும் கண்டீர். பாலியல் கொடுமைகள் நடக்கும் நாட்டில் பெண் குழந்தையின் நிர்வாணம் மறைக்கும் உலோக அணிகலன் அரசிலை பூட்டுவர். உணர்வீர் அரச இளையது என்றே, உணர்வீர் அரச இளையது என்றே. துணிகளில் சாயம் ஏற்றிட உதவும், தோலை பதனிட்டு காத்திட உதவும். தேசிய சேவை புரிபவரை பாராட்டி தேசம் அளிக்கும் உயர் விருது பாரத ரத்னா. தேச சேவை புரிபவரை பாராட்டி அளிக்கும் உயர் விருது பாரத ரத்னா. இந்தியாவின் ரத்தினமே இந்த பட்டம், இலை அரசு வடிவம் பாரத ரத்னா. இன்னும் பல பல சொல்வேன் நான், இவனே மரங்களில் அரசன் என்பேன். இயன்றவரை மரபில் நான் பாசமைத்தேன், இரு கைகள் தட்டுங்கள் பாசம் வைப்பேன். தலைகள் தட்டுமா நான் அறியேன், தலை காட்டும் வாய்ப்புக்கு நன்றி சொல்வேன். நன்றி, வணக்கம்.